என்ன பாபா 3 ரீ 3 கா இருக்குங்கிறீங்க, 3 தான் 3 நீங்கிறீங்க, 2 தான் 2 நீ தான் இருக்குது, 2 ரீ 2 கா தான் இருக்குது அப்படின்னு. இது தாண்டா துலுக்கங்களுக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடாது சங்கீதம் அப்படின்னா. பக்தரோடு கூடவா பரிவு கொண்டு நாடவா சித்தி தரும் முருகனென்றே செந்தமிழில் பாடவா. முருகன் வேலை நிச்சயம் சொல்ல முடியாது, இப்படித்தான். முருகன் தனிவேல் முருகன் குறியன் அருள் கொண்டறியார் அறியும் தரமோ அருவென்று உருவென்று உளதென்று இலதென்று ஒளியென்று இருள் என்று என நின்றதுவே. பிரணவத்தின் சர்க்குருவே பெருங்கருணை குணக்கடலே சரவண பாவானந்தனே சண்முக வடிவேலவனே. யார் இந்த பையன் எப்படி பாடுறான்? அம்மா முஸ்லீம் பையன்மா, முஸ்லீம் பையன் நான் முருகன் மேல எப்படி பாடுறான் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்து சரி காமப்பா நிசா சனி பமகா ரீசா மகா கணபதி. மகாகவி காளிதாச பாடுவாரு. அருணோதய வடிவாகிய அருள் ஞானத்தின் வரிகள் தரும் தேன்துளி அலைகள் அவை அனைத்தும் பொது கனிகள் குறை கூறிட முடியாதமை கருத்தின் இருவரிகள் உரைக்கும் அறம் பொருள் இன்பத்தின் உயிரோவிய குரல் தந்தவன் அவன்தான் எங்கள் இறைவன். என்ன விஷயம்னாரு, உங்க மேல நல்லா பாடுவேன். என் மேல பாடுவானா இவனா, இங்க பாட சொல் அப்படின்னாரு. 5 சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சே தினமும் ஏந்து சிவந்தது எங்கள் எம்ஜிஆரின் இருகரமே. அழகர் கோயில புடிமண்ணை கொண்டு வந்து வச்சு மேல வேல் நட்டு வச்சிருப்பாங்க. அதான் மலையாள கருப்புங்கிறது. சுத்தில மணியா தோங்க, கருப்பா எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லடா, பிறக்கும்டா. பூசாரி மேல இறங்கிட்டு கருப்பு, ஆம்பளை பிள்ளை தரேன்டா, பிறந்த கோவில் கட்டுறியாடா, கட்டுறேன் அப்படின்னாருங்க. அப்பா அப்புறம் கோவில் கட்டினாரு, நான் தருவேன். அப்போ எங்கள் அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, அது பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா இருந்துக்கிட்டு இப்படி கோவில் கோயிலாக அழைக்கிறீங்களே. 2 முறை தான் பள்ளிவாசல் போவார், ஒன்று ரம்ஜானுக்கு, ஒன்று பக்ரீத். கடைசியால போய் முதல்ல வந்துடுவார். ராஜமாமா சார் வணக்கம் சார். வணக்கம்யா. வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இந்த கலைத்துறையில், இப்போ நாடகத்துறையில் நீங்கள் எப்படி வந்தீங்க, எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? சரிங்க. அது வந்து சின்ன வயதில் நான் பிறந்தது கலிக்கம்பட்டி கிராமம், சின்னார்பள்ளி பக்கத்தில். கிராமமே பரம்பரையாக எங்களுக்கு சொந்தம். அப்பா தாத்தா முப்பாட்டேன் கூழுப்பாட்டேன். அப்பா ஷேக் தாவூத் சாஹிபு, அவங்க அப்பா ஷேக் சிலார் சாஹிபு, அவங்க அப்பா ஷேக் ஹுசேன் சாஹிபு, அவங்க அப்பா ஷேக் மதார் சாஹிபு, அவங்க அப்பா ஷேக் சர்தார் சாஹிபு. அவர் ஹைதர் அலிக்கு தளபதியாக இருந்தார், திண்டுக்கல் கவர்னராக இருந்தார்னு வச்சுங்களேன். சின்ன மருது பெரிய மருது மாமாம்பாங்க அவரை. வேலு நாச்சியார் அண்ணேம்பாங்க. 1771 வெள்ளைக்காரங்க கர்னல் ஸ்மித் சிவகங்கை பிடிக்கும்போது எல்லா நேரம் இங்கே தான் வந்தாங்க, திண்டுக்கல் தான் வந்தாங்க. வந்து எங்கள் தாத்தா கிட்ட வந்து வேலு நாச்சியார் அண்ணே எப்படியாவது மீட்டி கொடுங்க அண்ணே, நீ நல்லா இருப்பீங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னார், அம்மா நீங்கள் வந்த நேரம் நல்ல நேரம். எங்கள் ஆலம்பனா பேரரசர், அகிலத்தின் அரசர் ஹைதர் அலி வந்துக்கிட்டு இருக்காரு, தகவல் வந்துருச்சு. ஆம்பளைகள் இங்கே தங்குங்க, நீங்கள் மட்டும் இங்கே தங்காதீங்க, சங்கடப்படுவார், பெண்களை உங்களோட தங்க வச்சா. விருப்பாச்சி கோபால் நாக்கியர் மாப்பிள்ளை, அவர் பெரிய போராட்ட வீரர் மாப்பிள்ளை. அப்போ மாமே மச்சான் நாக்கியர் மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறேன், நீ அங்கே தங்குங்க, ஒரு கரூர் நெருங்கும் போது உங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன், அப்போ வந்து எல்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படின்னாங்களாம். அப்போ ஒரு கரூர் நெருங்கும் போது கூப்பிட்டு விட்டார். இந்த அம்மா வந்துட்டு அவர் வந்துட்டார். குரு தான் தெரியும் அவருக்கு, யாருக்கு, ஹைதர் அலிக்கு. கா சர்தார் கோனியா பாய்க்கா அப்படின்னாரு. இந்த அம்மா யாருன்னு அலம்பனா, இன்னே சிவகங்கை சமஸ்தான்கி பேகம் சாஹிபா அப்படின்னார். அப்படின்னா ராணி, சிவகங்கை ராணி. அச்சா அச்சா நாம் கியா பேரன்னாங்க. வேலு நாச்சியார் ராணி சர்க்கார். அச்சா அச்சா இன்றைக்கி கா ஹோனா, இந்த அம்மாவுக்கு என்ன வேணும், படை உதவி கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னார். அங்கிரேசி வேலாக்கோ மார்க்கோ, அங்கிரேசி வேலான்னு வெள்ளைக்காரன். அவர் இப்படி பார்த்தாரு, வெள்ளைக்காரனுக்கு எதுக்கு அந்த அம்மா முடியுமா, என்னையா அப்படின்னு இருக்கார், நையாண்டியா. அந்த அம்மாவுக்கு உருவு தெரியும், குறுக்கு நுழைஞ்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சாஃப்னு இருக்கு. அலைஹிஸ்ஸலாம் பெஹஞ்சி, பெஹஞ்ச தங்கச்சி.
பாய் சாஃப்னா மரியாதைக்குரிய அண்ணான்னு அர்த்தம். சொல்லுமா அவர் அசந்துட்டார். என்னடா ஒரு பெண் வந்து உருது பேசுகிறாள். அண்ணே படை நடத்த தேவை ஆம்பளை பொம்பளைங்கிற பேதம் கிடையாதுன்னு தில்கி தீட்டாகி நெஞ்சிலையும் உடம்புலையும் யாருக்கு வீரம் இருக்கோ அவங்க நடத்தலாம்னே இருக்கேன். வா வா பலே பலேன்னு இருக்கார். இப்போ பாராட்டாதீங்கன்னு வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டுறேன், அப்புறம் வட்டியும் முதலுமா அப்புறம் பாராட்டுங்கன்னாங்க. மருகபா மருகபா மருகபான்னு அப்படி போடுறாரு வாழங்கிற மாதிரி. கடைசியில் எது வேணாலும் செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னாரு. அண்ணன் எனக்கு பீரங்கி பட உதவி அவசியம் வேணும்னு. சர்தார் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வரும்போது நானே வந்து நடத்துகிறேம்மா, நான் வர முடியல மகன் வருவான். அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வந்துடுறேன், நான் வர முடியல மகன் வருவான்ட்டு. அந்த பீரங்கி படையை நடத்துனது திப்பு சுல்தான். 4 பேரும் அடித்து சிவகங்கை ஜெயிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் வந்து எங்கள் தாத்தாவை பார்த்து, அன்னை பெரிய மருதுக்கு பட்டம் கட்டுறேன், நீ அவசியம் வரணும்னேன்னாங்க. அம்மா நான் வரேன், இல்லைன்னா என் மகன் வருவாம்மா. ஷேக் மதார் சாஹிப் பெரிய தாத்தாவுடைய தாத்தா எனக்கு. அவரை விருப்பாச்சி கோபால் நாயக்கரோட அனுப்பிச்சி வச்சாங்களாம். இந்த சரித்திரமெல்லாம் இருக்குது. ஒரு கிராமமே சொந்தம் முப்பாட்டு. இந்த ஷேக் மதார் சாஹிப் பையன் ஷேக் ஹுசேன் சாஹிப் தாத்தாவுடைய அப்பா. இந்த கிராமமே வர்றவங்களுக்கெல்லாம் என்னடா பஞ்சமொழிக்கு வந்திருக்கேன், மணியக்காரருங்க ஒரு பட்டம் இருக்குது. மணியக்காரர் பஞ்சமொழிக்கு வந்திருக்கேன், கட்டிக்கடா என்ன வேணும், வீடு கட்டிக்க, வேலை. அது எங்கள் கிராமத்தில் எங்கள் காட்டப்புறம் பார்த்துக்கிட்டது ஒரு கல்லர், புறமலை கல்லர், சின்னா தேவர்னு பேர், ஜில்லா சண்டியர், 6 அடி உயரம் இருப்பார். வயக்காட்டில் வேலை பார்த்தது ஒரு தேவேந்திரர் பள்ளரும்பாங்க. இப்போ அவர் பேர் கொரட்டை, சொந்த பேரே தெரியாது. அவரும் வயக்காட்டப்புறம் பார்த்துக்கிட்டது, இவர் வயக்காட்டை காவா காத்தது. அப்போ தேவேந்திரர், புறமலை கல்லர், முஸ்லீம் ஒரு உறவு முறை அங்கே. அப்போ எல்லா மதங்கள் அங்கே. ஒரு முறை யதார்த்தமாக என்ன பண்ணார், நான் இந்த கதை கூட எனக்கு தெரியாது. தகப்பனாரை பார்க்க எங்கள் அப்பா அப்போ 80 வயசு. ஒரு அகமுடையர் வந்திருந்த அகமுடையர்னா சின்ன மருது பெரிய மருது கூட்டம். மாமா அந்த பஞ்சாயத்தை ஓச்சு விடுங்க மாமா சிறுமலையில் அப்படின்னாங்க. அப்படியா மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ளன்னாரு. போனோன்னு நான் கேட்டேன், என்ன போங்களா மாமாங்கிறாரு அவர் எப்படிப்பா மாமா? அப்போ யார் மாமா மச்சாங்கிறப்ப அப்பா சொன்னார், மூப்பனாருக்கு மாமாம்பாங்கப்பா, செட்டியாருக்கு சில பேர் மாமாம்பாங்க, கவுண்டருக்கு மாமாம்பாங்க, கவுடருக்கு மாமாம்பாங்க, ஆசாரியா அப்பு மகன்பாங்க, புறமலை கலரு சியா மகன், சியானா அம்மாவை பேர் தப்பான்னு அர்த்தம். ஆனால் வரிசையாக சொன்னார், ஜாதியை பூரா சொன்னார். கொண்டையங்கோட்டை மரவருக மாமான்னு சொல்லுவாங்க. கொண்டையங்கோட்டை மரவர்னா முத்துராமலிங்க தேவர் கூட்டம். அப்படி நான் 16வது பையனாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு 15 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இல்லை. பள்ளிவாசலில் கட்டினாரப்பா அந்த கிராமத்தில். ஆனால் அதே ஊரில் கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்கும். கருப்புசாமி கோயிலில் கோயில் கிடையாது, அழகர் கோயிலில் புடிமண்ணை கொண்டு வந்து வச்சு மேலே வேல் நட்டு வச்சுருப்பாங்க. அதான் மலையாள கருப்புங்கிறது. சுற்றில மணியாக தொங்கும். கருப்பா எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைடா, பிறக்கும்டா. பூசாரி மேலே இறங்கிட்டு கருப்பு, ஆம்பளை பிள்ளை தரேன்டா. பிறந்த கோவில் கட்டுறியாடா? கட்டுறேன் அப்படின்னாருங்க அப்பா. அப்புறம் கோயில் கட்டினார், நான் பிறந்தேன். பெரிய மணி வாங்கி கட்டினார். இன்னும் அந்த கருப்புசாமிகள் மரியாதை எங்களுக்கு தான் வரும். இப்போ என்னை கூப்பிடுவாங்க, மாமா எங்கே மாமா இருக்கீங்க? நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாது மாப்பிள்ள. பேர் கலிக்கம்பட்டி. நீங்களே கும்பிட்டுங்க மாப்பிள்ள, யாருக்காவது மரியாதை கொடுத்துருங்க மாப்பிள்ள. பெரிய பெரிய ஆச்சரியம்லாம் நடந்திருக்கு சார் அங்கே. அது மட்டும் இல்லாமல் அங்கே கலிக்கம்பட்டி கிராமத்தில் அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, காமராஜ் நல்லாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். 2 பேர் திருச்சி ஜெயிலில் ஒன்றா இருந்தவங்க. பேர் அப்பா பேர் ஷேக் தாவூத் சாஹிப்னு பேர். தாமிரப்பட்டம் கொடுத்தாரு, நாடார் வேணான்ட்டார். ஏன் என்னாச்சுன்னாரு. அதை இல்லாத கொடுங்க என்னாச்சு, எனக்கு ஒரு கிராமமே சொன்னேன், எனக்கு எதுக்கு அப்படின்னாரு. என்னப்பா நான் வருத்தப்பட்டேன். அப்போ நீ பிறக்கலப்பா அப்படின்னாரு. நான் தெரிஞ்சு திண்டுக்கல் நாகல் நகர் அந்த பாலவிநாயகர் கோயில் பக்கத்தில் நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். காமராஜர் வராரு, கக்கன் மினிஸ்டர், நிலக்கோட்டை பொன்னம்மா எம்எல்ஏ, திண்டுக்கல் அப்துல் சமத் எம்எல்ஏ, அவர் காதர் சா எம்பி, ஓஎன் சுந்தரம் எம்பி எல்லாம் நிற்கிறாங்க. இன்னும் நிறையா பேர் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். முடி நல்லா இங்கே வச்சுருப்பேன். நான் திண்டுக்கல்லில் பிறந்தது கலிக்கம்பட்டி கிராமம். அங்கே 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது, ஆரம்ப பள்ளியுமாங்க. திண்டுக்கல்லில் மாமா நிறையா இருந்தாங்க, தாய் மாமாங்க, கபூர் சாஹிப், தஸ்தகிர் சாஹிப், லால் பாட்சா சாஹிப். அங்கே நான் தங்கி, அக்காவை கட்டி கொடுத்தார் கபூர் சாஹிப்ங்கிறவருக்கு. அங்கே நான் தங்கியிருந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாகல் நகர் சௌராஷ்டிரா ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கேன். பக்கம் ஒரு ஐயர் வீடு. அந்த திண்டுக்கல்ல பெரிய கோடீஸ்வரி அங்குவிலாஸ் முத்தியாபிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, அவர் பேரன் இருக்கார் செல்லமுத்தையான்னு சொல்லி, காய் வெட்டி தான் கட்டியிருப்பார். அங்கிங்க ஆர்கெஸ்ட்ரா அதிபர், திண்டுக்கல் முத்தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவராக இருக்கார், என் கிளாஸ்மேட்டு. அந்த ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சுருந்தார் முத்தையாபிள்ளை. அன்றைக்கி வச்சிருந்த 2 பேர் தான், ஒன்று தானா பின்னா சொக்கலா ராம்சேட், இன்னொன்று இவர். அந்த இசைக்குழுவில் இவர் மிருதங்க வித்வானாக இருந்தார். நான் சொன்ன ஐயர் 2 பொண்டாட்டி பிள்ளை இல்லை.
வீடு பூரா புராண புத்தகம் நூல் நிலையம் மாதிரி குமிஞ்சு கிடக்கும். பெரிய சங்கீத மேதவர். நான் அப்போ அங்கே தான் இருப்பேன். ஸ்கூல் போயிட்டு வந்த நேரம் பூரா அங்கே தான் இருப்பேன். அப்போ அங்கே இருக்கும்போது எனக்கு இந்த சமஸ்கிருத வேத மந்திரங்க, புராணம், இதிகாசம், டேய் இந்த ராமாயணம் எடுத்து போடுறா அப்படிம்பார். எடுப்பேன். இப்படியாகத்தானே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை கண்டதும் சூர்பனகையானவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஸ்தம்பித்து நின்றாள். படுவா ராகமா படுறா. இப்படியாகத்தானே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை கண்டதும் சூர்பனகையானவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. என்ன ராகம் பாபா? ஆரவி ராகம் பாபா. சரிம பத சனிதவ மகரிசா. இது ஏற்ற இறக்கம். அந்த காலம் டிஎம்எஸ் பாடுவார். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே. ஆரவி ராகம். நம்ம இந்த படத்தில் சிந்துவேல கூட பாடிக்காமப்பார் ஒரு நண்பர். இப்போ அப்புறம் நம்ம இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக இவர் பாடுவார், மலேசியா பாடின பாட்டு. ஆசை கிழியே அரகிலோ புளியே அழுகின தக்காளியே. அரபி. இது ராகம். இப்படி நிறைய ராகங்க நிறையா படித்தேன். அப்போ படிக்கும் போதே ஒரு சந்தேகம். என்ன பாபா 3 ரீ 3 கா இருக்குங்கிறீங்க, 3 தான் 3 நீங்கிறீங்க, 2 தான் 2 நீ தான் இருக்குது, 2 ரீ 2 கா தான் இருக்குது அப்படின்னு. இது தாண்டா துளுக்கைங்களுக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடாது சங்கீதம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு 8 வயசு பக்கம் இருக்கேன். அவர் பின்னாடி உட்காந்துருந்த ஒருத்தர் என் முதுகை தட்டினார். அவர் சித்த வைத்தியர், நாகசாமின்னு பேர், சௌராஷ்டிரா. தர்க்கம் பண்ணாத, சொல்கிறத காதில் வாங்கிக்க, ஒரு புத்தகம் தரையும் படித்து பாரு உனக்கு விளங்கு. நீ சொல்கிறது தமிழ் இசை, அவர் சொல்கிறது கர்நாடக சங்கீத இசை பண்ணார். என்ன தாதா தாதாண்ணா அண்ணன் அர்த்தம் சௌராஷ்டிரா பாஷை. என்ன தாதா சொல்கிறீங்க, படித்து பாருனார். அது பூர்வீக சங்கீத உண்மைங்கிற புத்தகம். மதுரை சேதுராமி பொன்னிச்சாமி பாருங்க, நாதஸ்வரம். அவங்க தாத்தா பொன்னிச்சாமி ஏற்றியது. அவர் பெரிய சங்கீத மேதை. அவர் அன்னைக்கு மைசூர் மகாராஜா சமஸ்தானம் போய் சாமராஜ உடையார் ராஜா. இவங்க கர்நாடக சங்கீதம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பொய். தமிழ் இசையத்தான் மாற்றி சொல்கிறாங்க. கொஞ்சம் மாற்றிருக்காங்க. தமிழ் இசையை மாற்றி கர்நாடக சங்கீதம்னு சொல்லிட்டாங்க. சஜ்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம்னு சொல்லிட்டாங்க. குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இழி, விளரி, தாரம்ங்கிறது தான் சரி. சிலப்பதிகாரத்தில் ஆதாரம் இருக்குன்னு பிடிச்சி வாங்குவாங்க. அப்படி போத்துக்கிட்டாங்க. 2 ரீ 3 ரீங்கிறது மாய்கை. சின்ன ரீ பெரிய ரீ அதை எப்படி சொல்லுவாங்க? துத்தம்பாங்க, மென்துத்தம், வன்துத்தம்பாங்க. என்ன சொல்கிறா? சுத்த ரிஷபம், சுதுரிஷபம், சட்சுரிஷபம், மாய்கை. காந்தாரம் 2 தான். காந்தாரத்துக்கு கைக்கிளைமாங்க, மென் கைக்கிளை, வன் கைக்கிளை, சின்னரி, சின்ன கா, பெரிய கா. அவன் என்ன சொல்லுவான்? சுத்த காந்தாரம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம்மா. இந்த கணக்கில் பார்த்தா 72 மேலே கருத்தா வரும். இங்கிட்ட 6, அங்கிட்ட 6, 6 36, 6 36, 2 மத்தியமா, அப்புறம் 2ஆல் பேருக்கும் 72. இது தமிழ் இசையில் 32 தாயிராகம் தான் வரும். 2 ரீ 2 கா 4, 4 16, அங்கிட்டு பார்த்தா 16, 2 மத்தியமா, இப்போ 32 தான் தாயிராக. அடிச்சு நொறுக்குனார். அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறைக்கு வரல. எனக்கு படிக்கும்போதே ஒரு வேகம். தமிழ் இசை தானா கர்நாடக சங்கீத இசை? இது ஏன் வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படி எனக்கு அப்போவே எனக்கு மனசில் போட்டு ஒரு பெரிய நீர் ஊற்று நெருப்பட உருவிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஒருத்தரையும் கேட்டேன். ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் கேட்டேன். தெரியலப்பான்ட்டார். ஹை ஸ்கூல் போனேன், உயர்நிலைப் பள்ளி, எம்எஸ்பி சோலைநாடார் ஸ்கூல். அங்கே போகும்போது அவருக்கும் தெரியலன்ட்டார். அந்த எம்எஸ்பியில் சேர சொன்னார் காமராஜ் நாடார். எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு. 8 முளை வெட்டி, 8 முளை துண்டு, ஃபேர் பாடி, ஒரு பெரிய பெல்ட்டு, இங்கிட்டு பூரா ஒரு பிச்சுவா கத்தி தொங்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பெரம்பு கொடை, இங்கிட்டு வெத்தலை பாக்கு பைய, இங்கிட்டு பணம். வாங்க பாய் என்னாச்சு அப்படின்னாருண்ணா காமராஜ் நாடார். வர என்னாச்சுன்னாரு. எல்லாம் நிற்கிறாங்க, யாரையும் கண்டுக்கலை காமராஜ் நாடார். ஓஎன் சுந்தரங்கிற, அப்புறம் யார் உங்கள் பேரனான்னாரு. என்னையை பார்த்து அண்ணாச்சி என் மகன் அண்ணாச்சின்னாரு. என்ன அண்ணாச்சி மகங்கிற அப்படிங்கும்போது, அண்ணாச்சி உங்களை ஜெயிலில் இருக்கும்போது மூத்தக்குடியாக செத்து போனா, மூத்தம்மா அவளுக்கு 8 பிள்ளைங்க, இளைய குடியால் கட்டினேன், அவளுக்கு 8 பிள்ளைங்க, எனக்கு 16வது பையன். என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டுக்கப்பா ஐயாவே. ஐயா வணக்கம்யா அப்படின்னு. வணக்கம்யா, வணக்கம்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன்யா. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டேன்யா அப்படின்னாரு. என்ன பண்ணுற? 8ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. 9ஆம் கிளாஸுக்கு நம்ம நாடார் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னாரு. ஆமாம், அந்த யோசனையில் தான் இருக்கேன். சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் சிரமம்? எனக்கு எல்லாரையும் தெரியும். மாணிக்கத்தை தெரியும். மாணிக்கம்னா மாணிக்க நாடார், எஸ்எம்பி மாணிக்க நாடார் கரஸ்பாண்ட். நான் சொல்லிக்கிறேன்ட்டார்.
அப்புறம் அங்கேயே படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயே கேட்டேன், அவருக்கு யாருக்கு தெரியலை. அப்போ கல்லூரி நான் போகிறேன். கல்லூரி போகும்போது அங்கே வைத்தியலிங்கம்னு பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், அவர் தான் சொன்னார், சாகுல் ஹமீது, என் பேர் சொந்த பேர் சாகுல் ஹமீது, ஷேக் சாகுல் ஹமீது. எங்கள் அம்மா வந்து பயங்கரமான நாகூர் ஆண்டவர் பக்தர். சரி சரி சரி. ஒவ்வொரு முறையும் எங்கள் அப்பா வந்து அதுக்கு நேர் மாறு. எப்போ பார்த்தாலும் முருகன் கோயிலில் தான் இருப்பார், இல்லை கருப்பியன் கோயிலில் இருப்பார். முருகன் கோயிலெலாம் முக்கியமாக திருவண்ணாமலையில் இருப்பார், இல்லை திருச்செந்தூரில் இருப்பார். அப்படி ஒரு 3 வருஷம் திருச்செந்தூரில் போய் சூரசம்ஹாரம் பார்க்கும்போது நான் பிறக்கிறேன். ஓ சரி சரி. சூரசம்ஹாரம், அது நான் கந்த சஷ்டி பிறந்தது. அது பெரிய அது அங்கிட்டு. அப்போ எங்கள் அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அது பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியாக இருந்துக்கிட்டு இப்படி கோயிலாக அழைக்கிறீங்களே. 2 முறை தான் பள்ளிவாசல் போவார், ஒன்று ரம்ஜானுக்கு, ஒன்று பக்ரீத், கடைசியால் போய் முதல்ல வந்துடுவார். என்னங்க என்னார், நீங்கள் உலகத்திலே ஒரு தனி ஆளுங்க. ஆமாம், உலகத்துலேயே ஒரு ஆள் தனி ஆள் தான் அப்படி பாருங்க. அப்பா என்னை கூட்டிப்பார். ஒரு முறை கூட்டி திருவண்ணாமலையில் போய் கூட மற்ற ஹிந்து மத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவார். கோனாரில் பெரிய பெருந்தனக்காரரு, ஒரு கல்லரில் பெருந்தனக்காரரு, சேர்வகாரில் பெருந்தனக்காரரு, ஆசாரியில் பெருந்தனக்காரரு, அந்த ஊரில் இருப்பாங்க, திண்டுக்கல்ல இருப்பாங்க பூரா, நகரில் கூட்டி போனால் எல்லாம் உள்ளே. எங்கள் அக்கா திருக்கோயிலூரில் கட்டி கொடுத்துருந்தது. அங்கேருந்து அந்த தென்பண்ணை ஆற்றுல குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. போனால் எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. எங்கள் அப்பா அந்த முருகன் காட்சி கொடுத்தான் பாருங்க அருணகிரிக்கு, அந்த இடத்துல நின்றுக்குவார். பாடுறான் பாரு என்னைய, அருணகிரி பாட்டு பாரு, நான் பாடுவேன். தண்டையணி வெள்ளையங் கிங்கினி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே அடக்கி பாரு பாடின அங்கேயே. அப்படிங்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து பார்க்குது, யாரோ ஒரு பையன் பாடுறான், நல்லா பாடுறானேன்னு வருது. சூலமலை ராஜலட்சுமி இந்த பக்கத்தில் வந்து நம்ம முடி இப்படி தடவுது, பின்னாடி தடவுனா எங்கள் அப்பாவுக்கு ஆசாரி ஒருத்தர், சக்கர ஆசாரின்னு பேர், அவருக்கு தெரியும் இந்த அம்மாவை. அம்மா வாங்கம்மா, யார் இந்த பையன் இப்படி பாடுறான்? அம்மா முஸ்லீம் பையன்மா. முஸ்லீம் பையன் நான் முருகன் இப்படி பாடுறான் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா மகாலட்சுமியாக இருந்தாங்க அந்த அம்மா. கடைசி அந்த அம்மாலையும் நான் பக்கத்தில் பார்க்குறேன். நேரம் வந்துச்சு, அங்குலாஸில் கச்சேரி போட்டால் நான் பக்கத்தில் வந்து பார்க்குறேன். ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். இப்படி பார்த்து முறைச்சாங்க என்னை. எங்கள் ஐயர் தான் மிருதங்க. என்னம்மா அப்படின்னார். அவன் வயசு என்ன, என் வயசு என்ன, சம்மதிச்சா சந்தோஷம் எழுதி கொடுத்துருக்கேன். என்னடா படுவான்னாரு. பாபா பாட்டு பாபான்னு. இப்படி பாட்டா நான் பாடலன்னாங்க அவங்க. நீங்கள் பாடியிருக்கீங்க, நான் பாடி காட்டட்டுமா அப்படின்னு. சம்மதித்தால் என்றும் சந்தோஷமே. டேய், இது நான் கே ராமசாமி கூட பாடின பாட்டா, துளிவி சங்கர படம்டா, அறிஞரனா கதை வசனா. அட்டேயப்போ ரொம்ப காலமாச்சுடா, சிவாஜி அளவு இல்லை, நானே மறந்துட்டேன்டா, கண்ணு மறந்துட்டேன்டான்னாங்க. இப்படி நான் யாரை தூரத்தில் பார்த்தோன்னா அவங்களாம் பக்கத்தில் பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. அப்போ நான் எம்எஸ்பியில் வந்து SSLC படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும்போது பார்த்தா எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாரு. மாயத்தேவர் தேர்தலில் நிற்கிற. மாயத்தேவர் யாருன்னா எங்கள் சின்ன தேவர்னு சொன்னேன் பாருங்க, அவருடைய அக்காமே. அப்போ எல்லாம் எம்ஜிஆர் பார்க்க போயிருக்கேன். நான் முடியெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்போ முஜாவரி பங்களா வந்திருக்கிற எம்ஜிஆர் எல்லாம் அன்னைக்கு சீனிவாசெல்லாம் வார்டு மெம்பர், வனத்துறை அமைச்சர். அப்புறம் ஷாஜஹான் ஒருத்தர் இருந்தார், பேகம் இருந்தார், சஹாப்தீன் ஒரு முஸ்லீம் இருந்தார், சிவநாத் பாபுன்னு ஒரு சௌராஷ்டிரா இருந்தார். அவர் தான் அன்றைக்கி நம்பர் 1 திண்டுக்கல்ல. அப்போ எல்லாம் அப்படி நிற்கிறாங்க எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் மட்டும்தான் அப்படி உட்காந்துருக்காரு. நான் நல்லா ஜிப்பா வேட்டி அங்கவஸ்திரம் போட்டு சின்ன முத்துராமலிங்க தேவர் மாதிரி இப்படி முடியோடு இப்படி பட்ட குங்குமத்தோடு நிற்கிறேன். பார்த்தார் எம்ஜிஆர், யார் இந்த பையன்னாரு. அவர் சொன்னார், இங்கே சியா மகன் அப்படின்னா. என்ன விஷயம்னாரு. உங்கள் மேலே நல்லா பாடுவேன். என் மேலே பாடுவானா இவனா, எங்கே பாட சொல் அப்படின்னாரு. காய்ந்து சிவந்தது சூரிய காந்தி, அனலில் தோய்ந்து சிவந்தது காய்ச்சிய தங்கமே, ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சே, தினமும் ஈந்து சிவந்தது எங்கள் எம்ஜிஆரின் இருகரமே. பெரிய பாட்டு. எங்கள் வீட்டு பாடி முடித்தவன் எம்ஜிஆர் ஜிப்பா 100 ரூபா கத்தை எடுத்தார். 10,000 ரூபா இருக்கும். வாங்கியப்பான்னார். வேணா சின்னையான்னு. சும்மா வாங்கிக்க அப்படின்னா. இல்லை வேணா சின்னையான்னு. பக்கத்தில் இருக்கிற வாங்குன்னாங்க. காசை பங்கு போடத்தான். எனக்கு கொடுத்த வேணாங்கப்படாது, வாங்கிக்கன்னார். இப்போ இருந்திருந்தால் வேறு என்ன வேணும்னாரு. இப்போ இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிஎம் பதவி கொடுங்கன்னு இருப்பேன். உலகம் தெரியாத வயசு. சின்னையா அந்த 2 கையாலும் காலத்தோடு கூப்பிடணும். சின்னையான்னு வா பக்கத்தில் போய் காலை பிடிக்க போனேன் பாருங்க. அப்படி பிடிச்சா பிடி, இரும்பு பிடி அப்படின்னாரு. மேலே விழுந்துட்டேன். மடியில் உட்கார வச்சுட்டு என்னைய, டேய் உன்னை நல்லா நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டவன் நீ வரணும் அப்படின்னாரு. சரிங்கய்யா அப்படின்னு. ஷாஜஹான், நான் கூப்பிட்டவன்னு அந்த பையனை கூப்பிட்டு வந்துரு. ஷாஜன் பேம்பூர் பேர்.
எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆருங்க அவர் இந்த ஷாஜான் அப்பா கிட்ட வந்து பாவா எம்ஜிஆர் கூப்பிட்றாரு உங்கள் பையனை அனுப்பிச்சி விடுங்க பாவான்னாரு. அவன் கூப்பிட்றான்னு இவனை கூப்பிட வந்துட்டியா அட போப்பா இவர் காமராஜனோட அறிஞர் அன்றைக்கி இப்போ இருந்தால் பெரியதாக இருக்கேன். அந்த அப்புறம் இதெல்லாம் அப்புறம் திருநாவுக்கரசு நீ போய் சைபராக போயிட்டார், ஒன்றும் இல்லை சம்பளமாக போயிட்டார். அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா இது என்னையான்னு. குரல் மந்தமாக இழி சமனாக வரன்முறையை துத்தம் வலியா ஒரு நிலா மந்தம் விளறி அப்படிங்கிற இந்த கவியை சொல்கிறேன், சிலப்பதிகார கவியை. அவர் சொல்கிறாரு, சாவுல மீது இது இசை இலக்கணம் ஐயா அப்படின்னு. எல்லா ஆசிரியர்களுக்கும் இயல் இலக்கணம் தான் தெரியும், இசை இலக்கணம் ஒரு பேருக்கும் தெரியாது. அவங்க அண்ணன் தான் கோடிலிங்கம்னு மிகப்பெரிய தேவார பாடகர். யார் நான் சொல்கிறேன், மா வைத்தியலிங்கம் அந்த ஐயாவுடைய அண்ணன், அந்த வைத்தியலிங்கம் கோடிலிங்கம்பாங்க. அவர்கிட்ட நான் தேவாரமெல்லாம் படிச்சுக்கிட்டேன். அவர்கிட்ட இப்படி தான்ப்பா தேவாரம் பாடணும்னு சொல்லி கொடுப்பார். தேவாரம் நல்லா பாடுவேன். அப்போ அவர் வீப்பாக்கா சுந்தரம்னு மதுரையில் ஒருத்தர் இருக்கார், பாரதிதாசனுடைய நண்பர். அவருக்கு தெரியும், இது சம்பந்தமாக தெரியும். சந்தர்ப்பம் கிடைச்சா அவரை போய் பார்த்துக்கப்பான்னாரு. அவரை போய் எங்கிட்டு பார்க்குறது நான் என்ன பண்ணேன், படித்து முடிச்சு அப்புறம் நான் பிஎஸ்என்எல் தொலைபேசி இலாக்கில் வேலைக்கு சேர்ந்தேன். என்ன படித்து முடிச்சிங்க? அங்கே எம்ஏ தமிழ் படித்து முடித்தேன். எந்த கல்லூரி? அங்கே ஜிடிஎன் ஆர்ட்ஸ் கல்லூரி திண்டுக்கல். கரஸ்பாண்டன்ட் படித்தேன். அங்கே நிறையா மாற்றினேன், பிஎஸ்சி பிசிக்ஸு அப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி இப்படி எல்லாத்தையும் நான் டச் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். அது 2000 இப்போ இந்த எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆக்சுவலாக போட்டு துப்ப வர்றேன். ஒரு இவ்வளோ தாடி வச்ச ஒருத்தர் வந்தார், நீ இஸ்லாமியானா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. நல்லா தேவாரம் பாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. ஏப்பா உங்கள் அப்பா அம்மா அப்படின்னாரு. அப்பா இஸ்லாமியர் தாங்க. இஸ்லாத்துக்கு என்னையா செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை அப்படின்னு. செய்யணும்ல? ஆமாம் செய்யணும் தான் அப்படின்னு. என்ன செய்யணும் அப்படின்னு. எத்தனை அவுளியாக்கள் இருக்காங்க, சூஃபி ஞானி, அதாவது கவி சித்தர்கள். சூஃபினா இஸ்லாமிய சித்தர்கள். அதுல கவி பாடின சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொன்னகுடி மஸ்தான் கவி பாடி இருக்கிறார், தக்கலை வீரப்பா பாடி இருக்கிறார், இளையாங்குடி திருக்கட்சி பிள்ளையம்மா, கூட்டார் ஞானியார் சாமி பாடி இருக்காங்க, நிறைய பேர் பாடி இருக்காங்க. இந்த பாட்டை எவனாவது எடுத்து பாடுறீங்களாப்பா? இந்த அவன் தான் சொன்னார், நாகூர் அவன் கூட ஒத்த பாட்டு தான் பாடி இருக்கான், ஒரு ஆணையும் எடுத்து பாடுறதில்ல. என்னையான்னாரு. நான் எடுத்து பாடுறேன் அப்படின்னு. யார் பாட்டு எடுத்து பாட போறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பெரிய கபிச்சித்தர்னா தக்கலை பீர்முத ஒளியா தான், பீர்முதப்பா அம்மாங்க. ஏன்னா எல்லா இந்து மத சித்தர்கள் மத்தியில் அவர் பாட்டு இருக்கு நடுநாயகமாக. தக்கலை பீர்முதப்பா ஞானரத்ன குறவஞ்சின் ஆதிக்கு முன் அனாதி என்னுடைய சிங்கின்னு வரும். அது குறவையன் குறத்திய கொஸ்டின் ஆன்சர் தத்துவத்தை பற்றி வரும். அதில் ஆதிக்கு முன்னே அனாதியும் என்னடி சிங்கி சிங்கி அது அந்த கருவறை முந்த இருளறை சிங்கா சிங்கா. எல்லாத்துக்கும் ஆதி எதுனா வேற எதுவும் இல்லை, தாய் கருவறை தாங்கிறார். இப்படி நிறையா அவர் பாட்டு எடுத்து செய்கிறேன்னு. அப்புறம் இங்கே தக்கலை ஹாமி முஸ்தபான்னு நண்பர் வந்தார். நண்பர் மூலம் போய் அங்கே தர்காவில் போய் அனுமதி கேட்டோம். பாடுங்க, ஒரு பாட்டை பாடுங்கன்னாங்க. அந்த குர்பான் பாட்டு பாடுங்கன்னாங்க. குர்பான் பாட்டுனா அந்த பக்ரீத் பண்டிகைக்கு குர்பானி தர்றாங்களா, அந்த பாட்டை பாடினேன். 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஓர் தியாகம். தூயோ நாம் அல்லாஹ் நபி இப்ராஹிம் துணிவை சோதித்ததாகும். கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான், மெய் குர்பான். இந்த பாட்டை பாடினேன். அங்கே என்ன பண்ணுறாங்க, தக்கலையில் அவர் பாடின பாட்டு ஒன்று, இறைவன் மேலே பாடினது. அது இங்கே பள்ளிவாசல் ரம்ஜான் அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு ஓதிட்டே தக்பீர் ஓதுவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இது மாதிரி அங்கே ஒரு தமிழ் சுலகம் ஓதுறாங்க. 6 கப்பால் அணுவணுவாய் வந்துலகில் வேறாறு மூப்பில்லா மேலோனே வீரான புகழ்ச்சி துவா அடியேன் புகழுதற்கு நீ மனதில் மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து. அந்த காலம் ஓதிக்கிட்டு இருந்தாங்களா, நான் சொல்கிறாங்க இதை ஒரு ராகமாக பாடுங்கன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், எந்த கச்சேரி ஆரம்பித்தாலும் நாட்ட ராகம் தான் முதல் பாடுவாங்க. சரி கமபா நிசா சனி பமகா ரீசா மகாகணபதி. நாட்ட மகாகவி காளிதாசர் பாடுவார். டிஎம்எஸ் குழந்தையின் கோடுகள் ஓவியமா, இந்த குருடன் வரைவதொரு காவியமா, நினைந்ததை உரைத்தேன் புலவர்களே,
குற்றம் நிறைந்திருந்தாலும் அருளுங்களே அருளுங்களே. கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் பாடுவார். இது நாட்டை இந்த ஜேசஸ் பாட்டு தான் தெரியுங்களா இருக்கு. மகா கணபதி நான் சொன்ன ஆறாறு கப்பால் அணுவணுவாய் வந்துலகில் 6 வானப்பர் 7ஆம் வானம் படைச்ச இறைவா வீராரும் ஒப்பில்லா மேலோனே வீரான புகழ்ச்சி துவா அடியேன் புகழுதற்கு நீ மனதுள் மகிழ்ச்சி தருவாயே மகிழ்ந்து. உன் மேல பாடக்கூடியதை மகிழ்ச்சியோட கொடுக்கிறார் அவர். அத மிகப்பெரிய அவர் தான் செத்தவனை பிழைக்க வச்சவர் தக்கலை வீரமுகப்பா. வள்ளுவர் மீது பாடிருக்கீங்களா? திருவள்ளுவரை புகழ்ந்து ஏதாவது வள்ளுவர் புகழ்ந்து இந்த மாமா பாடியிருக்காரு. அந்த பாட்டை தான் அந்த வள்ளுவர் கழகத்தில் அப்புறம் பாடுவேன். நம்ம கோவில்பட்டியில திருவள்ளுவர் மன்றம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதை முதல் அந்த பாட்டு தான் பாடுவேன். சாரிகேசி ராகத்தில் மாமா ஜெயராமில் பாடியிருப்பாரு. சி ஜெயராம் கலைஞர் சொந்த மச்சனே. அவர் தங்கச்சி அவர் கட்டிட்டார், ஒரு தங்கச்சி அவர் கட்டியிருக்காரு. சாரிகேசி சரிகாம பத நீசா சனிதப மகரிசா அவன்தான் எங்கள் இறைவன். நான் ஒன்று கொஞ்சம் அவர் பாடாத ஒன்று தொகைற மாதிரி பாடுவேன் சாரிகேசில. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று செந்தமிழ் முதல் எழுத்தாம் அகரத்திலே ஆரம்பித்து மூடுதல் காமத்திற்கு இன்பம் அதனினும் இன்பம் கூடி முயங்க பெரி என்ற 2 சுழி நகர ஒப்பிலே முடித்த எங்கள் வள்ளுவ பெருந்தகையே எங்கள் இறைவன். அவன்தான் எங்கள் இறைவன் தமிழறிவாலய தலைவன். அவன்தான் எங்கள் இறைவன் புவி போற்றிடும் புலவன். உயர் புகழ் மாளிகை தனையாள்பவன். அவன்தான் எங்கள் இறைவன். அருணோதய வடிவாகிய அருள் ஞானத்தின் வரிகள் தரும் தேந்துளி அலைகள் அவை அனைத்தும் பொது கனிகள் குறைகூறிட முடியாதமை கருத்தின் இருவரிகள் உரைக்கும் அறம் பொருள் இன்பத்தின் உயிரோவிய குரல் தந்தவன். அவன்தான் எங்கள் இறைவன். அறிவானந்தம் பெற வாழ்க்கையில் அழைக்கும் அருட்பாலும் அறிவானந்தம் பெற வாழ்க்கையில் அழைக்கும் அருட்பாலும் அகமும் அதன் புறமும் என வருத்தும் பொருட்பாலும் அகமும் அதன் புறமும் என வருத்தும் பொருட்பாலும் கர்வம் ஒரு மயக்கம் என வரும் காமத்து பாலும் அருமை மிக அருமை அதை உருவாக்கிய திருவள்ளுவன். அவன்தான் எங்கள் இறைவன் தமிழறிவாலய தலைவன். அவன்தான் எங்கள் இறைவன். சிந்து பைரவி ராகம். இல்லே எனும் மாய்கையில் இட்டனனே இந்த பொல்லே நறியாமை பொறுத்திலையோ மல்லேபுரி பன்னிரு ஆகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. பக்தரோடு கூடவா பரிவு கொண்டு நாடவா பக்தரோடு கூடவா பரிவு கொண்டு நாடவா சித்தி தரும் முருகனென்றே செந்தமிழில் பாடவா பக்தரோடு கூடவா. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை சரிவில் சாடும் தனியானை சகோதரனே மட்டடங்கா மாணிக்கமே மலைமகளின் திருமகனே
மருவும் வள்ளி இன்பமுறும் மலர்ப்பதமே திருமுருகா. இட்டமுடன் என்னாலும் இறைவன் உன்னை பாடுகின்றேன், பட்ட துயர் போதும் ஐயா பார்த்தருள வேண்டுகிறேன். முருகன் தனிவேல் முனினம் குரியன் அருள் கொண்டறியார் அறியும் தரமோ அருவென்றுருவென்றுளதென்றிலதென்று ஒளியென்றிலென் என நின்றது. முருகன் வேலை நிச்சயம் சொல்ல முடியாது, இப்படித்தான். முருகன் தனிவேல் முனினம் குரியன் அருள் கொண்டறியார் அறியும் தரமோ அருவென்று உருவென்று உளதென்று இலதென்று ஒளியென்று இருள் என்று என நின்றதுவே. பிரணவத்தின் சர்க்குருவே பெருங்கருணை பெருங்கருணை குணக்கடலே சரவண பாவானந்தனே சண்முக வடிவேலவனே அருணகிரி திருப்புகழே அன்பு நிறை சம்பந்தனே மருவும் வள்ளி இன்பமுறும் மலர்ப்பதமே திருமுருகா. ஆயகலை அழகு அறிவு அதிதான்யமே அயராதரம் துணிவுதனம் பாக்கியமே போகம் பூண்வயது வீரம் விஜயம் சந்தானமே நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களையும் அடியேனுக்கும் என் அருமை மக்களுக்கும் என் அருமை ரசிக பெருமக்களுக்கும் அருள்வாயே அருள்வாயே அருள்வாயே.